எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை பண்பு கேள்விக்குறியாகிறது. எடப்பாடியுடன் பயணிக்கக்கூடிய நிர்வாகிகளே எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையை ஏற்க தயங்குகிறார்கள். ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும். அப்படி ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தால்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க முடியும். இல்லை என்றால் கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாகத்தான் அதிமுகவினுடைய கதை மாறிவிடும் என்று நிர்வாகிகளும் தொண்டர்களும் எண்ணுகிறார்கள். அதை பற்றி முழுவதுமாக பார்க்கலாம். திண்டுக்கல் மோகனின் கனிவான வணக்கங்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கம் இந்தியாவிலேயே 3வது மிகப்பெரிய கட்சியாகவும் உலக அளவுல 7வது மிகப்பெரிய கட்சியாகவும் இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாக கொஞ்சம் கொஞ்சமாக தேய்த்து அதால பாதாளத்தில் தள்ளியிருக்கிறார். ஏற்கனவே 6 முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவருடைய இல்லத்திற்கே சென்று ஒருங்கிணைந்த அதிமுக வேணும், அப்படி ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தால் மட்டும்தான் நம்மளால அடுத்து வரக்கூடிய தேர்தல்களை எதிர்கொள்ள முடியும்னு சொல்லிட்டு மிகவும் விளக்கமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை எடுத்துரைத்து ஒரு எச்சரிக்கை மணியும் அடிச்சுட்டு வந்தாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அந்த எச்சரிக்கை மணிக்கு செவி சாய்ப்பதாக தெரியவில்லை. இப்ப ஆகஸ்ட் 2வது வாரத்துல இந்த 6 முன்னாள் அமைச்சர்களும் மீண்டும் அந்த 2வது கட்ட பேச்சுவார்த்தைக்கு செல்ல இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அறுக்க தெரியாதவங்க கையில 52 கருக்கருவாண்டு நம்ம ஊர் கிராமங்கள்ல சொல்லவும் சொல்லுவாங்க. அப்படித்தான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னதான் நான் தான் கட்சிக்கு தலைமைன்னு சொன்னா கூட அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் இருக்குல்ல, ஒரு தலைமையா இருக்கக்கூடியவர் அவர் எடுக்கக்கூடிய முடிவு கட்சியினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கணும். ஆனா எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய முடிவு கட்சிக்கு உறுதுணையாக இருக்கிறதா? 2021 சட்டமன்ற தேர்தலில் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொன்ன விஷயங்களை கேட்டு நடந்திருந்தா 2021 அதிமுக ஆட்சி அமைந்திருக்கும். இல்ல 2024 ஒருங்கிணைந்த அதிமுக வேணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியுடைய அணியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளை சொல்லும் பொழுது அதற்கு செவி சாய்த்திருந்தா இன்னைக்கு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாயிருக்கும். ஏறக்குறைய 40க்கு 40 நாடாளுமன்ற தொகுதிகளும் அதிமுக ஜெயிச்சிருக்கும். இன்றைக்கும் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு இந்த 6 முன்னாள் அமைச்சர்கள் செல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா, வரக்கூடிய ஊரக உள்ளாட்சி தேர்தல், அந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வேட்பாளர்கள் நிற்பதற்கு கூட அதிமுக சார்பாக வேட்பாளர்களாக நிற்பதற்கு கூட யாரும் தயாராக இல்ல. ஆமாங்க, ஒரு களத்துல போய் நிக்கிறோம் அப்படின்னா, ஒரு வேட்பாளர் களமிறக்கிறோம் அப்படின்னா ஜெயிக்கிறோம் தோக்குறது அடுத்து, ஆனா வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கிறது, போராடுவோம் சொல்லிட்டு அந்த எண்ணம் மனசு இருந்தா தான் அங்க வேட்பாளரே களத்துல நிப்பாங்க. எடப்பாடி பழனிசாமியுடைய புகைப்படத்தை காமிச்சிட்டு ரெட்டலைக்கு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டா யார் ஓட்டு போடுவா? டெபாசிட் கூட வாங்க முடியாது. அந்த நிர்வாகிகள் பூரா என்ன நினைக்கிறாங்க, இந்த தேர்தலவே புறக்கணிச்சிடலாம்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாவட்ட கழக செயலர் பூரா என்ன நினைக்கிறாங்க, தேர்தலை சந்திச்சு ஊரக உள்ளாட்சி தேர்தலையும் பெரிய தோல்வியை சந்திச்சிட்டோம் அப்படின்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம சட்டமன்ற உறுப்பினராக கூட வர முடியாதுன்னு சொல்லிட்டு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், இல்ல மாவட்ட கழக செயலராக இருக்கட்டும், இல்ல முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும், இல்ல மூத்த நிர்வாகிகளாக இருக்கட்டும், எல்லாருமே அதை தான் நினைக்கிறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னா, இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலையும் நம்ம தோத்துட்டோம்னா ஆட தெரியாதவே தெருக்கோணம்னு சொல்வது போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிர்வாகிகள் ஒழுங்கா வேலை செய்யல, கீழ்மட்ட நிர்வாகிகள் வேலை செய்யல, தலைமை கழக நிர்வாகிகள் வேலை செய்யலன்னு சொல்லிட்டு அவங்க மேல பழிய போட்டாரு. அதே பழிய இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலையும் போட்டுருவோம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயாரா இருக்காரு. இன்னும் கூடுதலா சொல்லணும் அப்படின்னா, மக்களே சரியா பார்த்து வாக்களிக்கல, அவங்க திமுகவுக்கே வாக்களிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் மேலேயும் பழிய போல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தயாரா இருக்காங்க. ஆனா இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையானது ஆகஸ்ட் 2வது வாரத்துல நடக்கும்னு சொல்லிட்டு பரவலாக பேசப்படுகிறது. ஒருவேளை அந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருங்கிணைந்த அதிமுகவிற்கு ஒத்து வரவில்லை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர்த்து விட்டு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு தலைவராக இருக்கிற என்ன செய்யணும்? ஆமாங்க, நான் எடுத்த முடிவு இந்த இடத்துல தவறாயிருச்சு, அடுத்த முறை இந்த தவறை செய்ய மாட்டேன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் தோல்விக்கான காரணம் நீ சரியில்லை, நீ வேலை பார்க்கல, நிர்வாகி சரியா வேலை பார்க்கல, பூத் ஏஜென்ட் சரியா வேலை பார்க்கல அப்படின்னு சொன்னா இது என்ன அர்த்தத்துல பயணிக்கிறாங்க? இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முதல்ல தலைமை அப்படின்னால என்னன்னு தெரியல. மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இரும்பு பெண்மணின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த இந்திய அரசியல்வாதிகள் அனைவரும் அணைச்சாங்க. அம்மா அவர்களை எப்படி கட்சியை கட்டுக்கோப்பா வச்சிருந்தாங்க, அவர்கள் எடுத்த முடிவு எப்படி இருக்கும்? 2011 தேமுதிக நம்மளுடைய கூட்டணிக்கு வந்தாங்க. அதுல அம்மா அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் உடன்பாடு இல்ல அந்த கூட்டணியில. ஆனா உடன் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் மூத்த கழகத்தினுடைய நிர்வாகிகள் சொன்னாங்க, அம்மா தேமுதிக நம்ம கூட இருந்தாங்க அப்படின்னா அது வலுவாக இருக்கும், மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறலாம்னு சொன்னாங்க. அப்ப அம்மா அவர்கள் என்ன நினைச்சாங்க, தன்னுடைய நிலையிலிருந்து மாறி நீங்க எல்லாம் சொல்றீங்க உங்களுக்காக இந்த கூட்டணி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. அதன் விளைவு என்ன ஆச்சு? மிகப்பெரிய வெற்றியை பெற்றோம். அதிமுக அதீத பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைச்சர் 2011. அதே போல தேமுதிகவும் எதிர்கட்சியாகவும் அந்த அரியணையில அமர்ந்தது. திமுக இருக்கும் இடம் தெரியாமல் போனது. இதுதாங்க தலைமை பண்பு. எல்லாமே ஏன் சௌரியத்தை எடுப்பேன்னு சொல்லி சொல்லக்கூடாது. முடிவை ஒரு தலைவர் என்பவர் தனக்கு சரியாக இருக்கக்கூடிய முடிவையும் எடுக்கணும்,
உடன் பயணிக்கக்கூடியவர்கள் சரியான முடிவை சரியான யோசனைகளை சொன்னாங்க அப்படின்னாலும் அதை பரிசீலனை பண்ணணும். இதையெல்லாம் மனசுல வச்சுதான் ஒரு தலைமையானது செயல்படணும். ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு, யார் சொல்றது நான் கேட்க மாட்டேன், நான் எடுக்கிறதா முடிவுன்னு சொல்லிட்டு திமுகவினுடைய தலைமை என்ன சொல்கிறதோ அதை கேட்டு அப்படியே செய்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். 2026 திமுகவை ஆட்சி அமைப்பதற்கு என்ன வழியோ அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார். அதை உடன் பயணிக்கக்கூடிய அந்த முன்னாள் அமைச்சர்களே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனாலதான் இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இவ்வளவு நெருக்கடியை கொடுக்குறாங்க. விரைவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அல்லாத அதிமுக உருவாகும். ஒருங்கிணைந்த அதிமுக ஐயா ஓபிஎஸ் அவருடைய தலைமையில செயல்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். 2026 நமக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு. அந்த கடைசி வாய்ப்பை கெட்டியாக பிடித்தால்தான் இதை தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னது போல எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கம் ஆட்சி கட்டில இருக்க வேண்டும் என்று சொன்ன அந்த வார்த்தையை நாம் செயல்படுத்த முடியும். அதற்கு அனைவரும் ஒருங்கிணைவோம், ஒன்றிணைவோம், வெற்றியை பெறுவோம். நன்றி, வணக்கம்.